ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் குரு FM+ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலில் மொபைல் ஃபோன் வந்து டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஷாட் கம்ப்ளைண்ட் இருக்குது. அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ளே போகணும். என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் குரு FM+ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல், அதாவது கீபேட் மொபைல் தான். ஸோ இந்த மொபைலில் வந்து கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் வந்து ஃபுல் ஷாட் கம்ப்ளைண்ட் இருக்குது, மொபைல் டர்ன் ஆன் ஆகாது. ஸோ ஃபுல் ஷாட்னா என்ன, ஆஃப் ஷாட்னா இல்லை வீடியோவில் ஆல்ரெடி போட்டாச்சு சார். இது என்ன சார் பட்டன் ஃபோன் தானே சார்? பட்டன் ஃபோனை நிறைய பேர் யூசர்ஸ் இன்னும் இருக்காங்க. ஒரு மொபைல் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னா பட்டன் ஃபோனுக்கு இல்லாத ஆளே கிடையாது. ஸோ அப்போ அந்த பட்டன் ஃபோனில் வரக்கூடிய ஷார்ட் கம்ப்ளைண்ட், அதாவது ஷார்ட்டுன்னு ரிமூவ் பண்ணுறது ஒரு பட்டன் ஃபோனால் ஒன்று தான், ஆண்ட்ராய்ட் ஃபோனால் ஒன்று தான். ஸோ இதுக்கு முன்னாடி ரெட்மி 6 மாடல்லாம் ஒரு ஷார்ட்டை ரிமூவ் பண்ணி ஆன் பண்ணோம், அதாவது ரெட்மி கோன்ற மாடலில், ஓப்போவில் ஒரு மாடலில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பட்டன் ஃபோனில் வந்த கம்ப்ளைண்ட் ஷார்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஷார்ட் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி கனெக்டில் செக் பண்ணும்போது 2 பின்லையுமே, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்மே பீப் சவுண்ட் வருது. ஸோ அதை இப்போ உங்களுக்கு வந்து லைவாகவே நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ என்னோட மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டினியூட்டி மோடில் செட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ கண்டினியூ மோடில் தான் செட் பண்ணியிருக்கேன், இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கண்டினியூ மோடில் செக் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பேட்ரி கனெக்டரில், ஸோ அந்த பேட்டரி கனெக்டில் நான் பாசிட்டிவ் அப்படியே செக் பண்ணுறேன். எனக்கு பாசிட்டிவ்லையும் பீப் சவுண்ட் வருது, நெகட்டிவ்லையும் பீப் சவுண்ட் வருது. அப்போ எனக்கு மொபைல் ஃபோன் வந்து ஃபுல் ஷாட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபுல் ஷாட்டில் இருக்கிறதுனால நான் எப்படி அந்த ஷார்ட்டை ரிமூவ் பண்ணுறது? நார்மலாக நீங்கள் ரொசின் ஸ்மோக் இதெல்லாம் அப்ளை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சில ஷார்ட் கில்லரு இல்லை தெர்மல் கேமரா ஏதோ ஒன்று நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இது பட்டன் ஃபோனுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டின்றது லிமிட்டடாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது, இந்த போர்டை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த கெப்பாசிட்டியில் வைக்கும்போது போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் வருது 2 எண்ட்லேயும். அப்போ இந்த கெப்பாசிட்டி எனக்கு ஷார்ட்டாக இருக்குது. நான் வேணால் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். நான் கெப்பாசிட்டர் 2 எண்ணில் வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, பீப் சவுண்ட் வருது, கேட்குதுங்களா? ஸோ இந்த கெப்பாசிட்டி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்ளம். ஸோ அப்போ அந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆனால மொபைல் ஃபோன் ஃபுல் ஷார்ட்டில் இருக்குது. ஸோ அந்த கெப்பாசிட்டி நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ண பிறகு எனக்கு அந்த மொபைல் ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி தான். நான் வந்து டேரெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணும்போதே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு இந்த இடத்துல அந்த கெப்பாசிட்டி லைட்டாக பஸ்ட்டாக இருக்க நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், மல்டிமீட்டர் டேரெக்டாக செக் பண்ணேன். ஏதோ ரொசின் ஸ்மோக்கோ நான் டிசி மிஷின் ஷார்ட் கில்லரே யூஸ் பண்ணாமல். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லைட்டாக ஃப்ளெக்ஸ் பேஸ்ட், எதுக்காக அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ லைட்டாக வச்சா போதும், நிறையா வந்துருச்சு. ஸோ அப்போ ப்ளோயர் மூலமாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். நான் மதர் போர்டு அதே கண்டினியூட்டியில் செக் பண்ணுறேன். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு காமிக்கும் போது 2 பக்கம் நம்மளுக்கு பீப் சவுண்ட் வந்துச்சு. இப்போ நார்மலாக எனக்கு பீப் சவுண்ட் வரல, இதில் வைக்கும்போது வருது. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம கரெக்டாக இருக்குது. ஏன்னா 2 பக்கம் பீப் சவுண்ட் வந்தால் தான் நம்மளுக்கு மொபைல் ஃபுல் ஷாட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் பேட்டரி போட்டு மொபைல் ஃபோன் என்ன பண்ண போகிறேன், ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மொபைலில் நம்ம இந்த கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஷார்ட்டான கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணிவிட்டேன். பட் நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டர்ன் ஆன் பண்ணுறேன். ஸோ மொபைல் வந்து நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக நம்ம மொபைலை வந்து எப்பயும் போல் சிம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான மெத்தட், ஈஸி மெத்தட். அதாவது உட்காந்து ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணாலே ஒரு ஷார்ட் கில்லரோ டிசி மிஷினோ தெர்மல் கேமரா எல்லாமே நம்மளால ஷார்ட் கண்டுபிடிக்க முடியும். பட் இப்போ இருக்க டைம் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகலை. அதான் எனக்கு வந்து ஒரு ஃபோனை ஈஸியாக நம்ம வந்து ஷார்ட் கண்டுபிடிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம ஷார்ட் கில்லரோ டிசி மிஷினோ தெர்மல் கேமரா யூஸ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஃபுல்லாக செக் பண்ணாலே நம்மளுக்கு இந்த ஃபுல் ஷார்ட் கம்ப்ளைண்ட்டை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.